ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா, எங்கள் ஊர் தேர் திருவிழாவை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பஸ்ஸை விட்டு இறங்கின பிறகு நடந்து போயிட்டுருக்குள்ள இந்த ப்ரோக்ராம் நடந்துச்சு. அதன் பிறகு இந்த மாதிரி மண் பாத்திரங்கள்லாம் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நடந்து போயிட்டுருக்குள்ள ட்ரெஸ்ஸு, நமக்கு தேவையான திங்ஸு எல்லாமே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் செம்ம டிராஃபிக்கு. எப்படி சொல்கிறது, ஒரு நாள் திருவிழா தான், ஒரு நாள் தான் தேர் எங்கள் ஊரில். ஆனால் அந்த ஒரு நாளுமே செம்ம ஜேன்னு மக்கள் எங்கே இருந்தாலும் எல்லாமே இந்த திருவிழாக்காக ஒன்று சேர்ந்துருவாங்க. அதன் பிறகு நடந்து போயிட்டே இருக்கக்குள்ள நிறைய ஸ்நாக்ஸு, தள்ளுவண்டி கடை, அந்த பழைய நினைவுகள்லாம் நம்ம சின்ன பிள்ளையில பார்த்துருப்போம் இல்லையா, அந்த நினைவுகள் எல்லாமே எனக்கு மெமரிஸ் ரீக்ரியேட் ஆச்சு. நடந்து போய்கிட்டே இருந்தோம். போய்கிட்டே இருக்கக்குள்ள குதிரை எல்லாமே வந்துச்சு. அதன் பிறகு சாமி கிட்ட வந்துடுச்சு. தேரில் வந்துட்டு இருந்துச்சு. அதை தான் கேப்சர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். தேர் கிட்ட வர வர ஃப்ரெண்ட்ஸ் செம்ம ரஷ் ஆகிடுச்சு. எப்படி சொல்கிறது, இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எங்கள் ஊரில் டோட்டலாக 5 தேர் இழுப்பாங்க. அதில் நாங்கள் போகிறதுக்குள்ளே 4 தேர் ஊர் சுற்றி கோவில், அதாவது ஊர் மீன்ஸ் கோயிலை சுற்றி வந்துடுச்சு, நின்றுடுச்சு. அடுத்தது இப்போ 5வது தேர் தான் சிவன் கோவிலை சுற்றி மக்கள் வடம் பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் இந்த வேண்டுதலில் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்களாம் அன்னதானம், மோர், களைப்பாக இருக்கும். வெயில் கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சு. வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆனது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சொல்கிறது, நடக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் நிறைய பேர் பரவாயில்ல, ரோட்டில் தண்ணி தெளித்து கொஞ்சம் ஈரப்பதமாகவே வச்சுருந்தாங்க. பரவாயில்ல, இன்னும் மனிதநேயம் நிறைய பேர்த்துக்கு இருக்குதுன்னு நினைக்கக்குள்ள கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. இவ்வளோ கூட்டத்துலேயும் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அழகாக சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அவங்கவுங்க வேண்டுதலை சாமிக்கிட்ட வச்சுட்டு மன நிம்மதியாக எல்லாமே சாமி கும்பிட்டு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதன் பிறகு நாங்கள் தேரை போய் கிட்ட பார்த்தோம். உள்ளே சாமியுமே இருந்துச்சு. அது மனசார நாங்கள் சாமி ப்ரே பண்ணிவிட்டு நாங்களும் தேர் கூடவே மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தேர் அப்படியே மூவ் ஆகிட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்களுமே தேர் கூட பொறுமையாக நடந்து நிதானமாக வந்துக்கிட்டே இருந்தோம். அடுத்தது ஒரு வைப் வீடியோ வருது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அதன் பிறகு தேர் கோயில்கிட்ட வந்துடுச்சு. பக்கத்தில் நிறைய பஞ்சு மிட்டாயெல்லாம் இருந்துச்சு. அந்த பஞ்சு மிட்டாயில் சின்ன பிள்ளையில எப்படி இருக்கும், நம்ம பார்க்கக்குள்ளலாம் வாங்கக்குள்ளலாம் பிங்க் கலரில் இருக்குமா. ஆனால் இப்போ நோ ஆட் கலர் ஆட் பண்ணாத வெறும் சுகர் மட்டும் கேண்டி மாதிரி மேக் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவுமே பார்க்க கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருந்துச்சா. அதன் பிறகு வடம் பிடிச்சி தேரை மக்கள் எல்லாம் கோவில்கிட்ட இழுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அதன் பிறகு தேர் வந்து மூவ் ஆக நாங்களுமே தேர் கூடவே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தேர் வந்து நிறுத்தின பிறகு கற்பூர தீபாராதனை வந்து காட்டுவாங்க. அந்த கிளிப் வந்து நான் எடுக்க மறந்துட்டேன். ஆனால் அது காட்டுவாங்க. தேர் வந்து 5 தேர் வந்து நிறுத்தி ஒரு கற்பூர தீபாராதனை காட்டி எல்லாத்தோட வேண்டுதல்களும் நிறைவேறணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுவாங்க. அடுத்த வருஷமே இதை விட இன்னும் சிறப்பாக வந்து இந்த தேர் திருவிழா நடக்கணுன்றதுக்காகவும் மக்கள் வந்து எல்லாமே வந்து ப்ரே பண்ணிவிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு கிளம்புறவங்க கிளம்புவாங்க. இன்னும் அவங்கவுங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் அங்கே வந்து நிறைய கடை இருக்கும். நம்ம ஹோம் அப்ளையன்சஸ்ஸு, நமக்கு தேவையான இந்த கம்மல் தோடு எல்லாமே ஒன்று தான். அந்த மாதிரி சின்ன சின்ன கிளிப்பு, ஹேர் குஷன்ஸு, இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்கும். அதெல்லாம் வாங்கிட்டு 5 தேரும் ஒன்றா நிற்கக்குள்ள பார்க்கக்குள்ள அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நானே இந்த 5 தேரை வந்து ஒன்றா ஒரே டைமில் பார்க்குறேன்னா அது இந்த நாளில் தான் பார்க்குறேன். எனக்கே ஒரு கஷ்டம், இவ்வளோ நாள் வந்து இதை மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம ஊர் பக்கத்துலேயே இருந்தால் நம்ம போய் இதை பார்க்கலேன்ற மாதிரி எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது என்னோடய ஆசையும் கூட. அது எனக்கு நிறைவேறிச்சுன்றப்ப ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. நிறையா எப்படி சொல்கிறது, கண்டென்ட்டெல்லாம் வந்து வீடியோஸ்லாம் எடுத்தாங்க. அதன் பிறகு நான் வந்து தேர் வந்து கிட்ட போய் நின்று ப்ரே பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா தொட்டு கும்பிட்டு க்ளோஸ்அப்பில் போய் நல்லா பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி அந்த சிற்பங்களாம் எவ்வளோ நுண்ணியமாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஆர்கிடெக்சர்லாம் எவ்வளோ பண்ணியிருக்காங்க. அந்த எவ்வளோ பெரிய தேராக இருந்தாலும் அதுக்கு ஒரு அச்சாணி வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அப்போ வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு. கிட்ட போய் நானுமே தொட்டு கும்பிட்டு அங்கே இருந்த மஞ்சள் குங்குமம் விபூதி எடுத்து வச்சுக்கிட்டு அங்கே வந்து எனக்கு வந்து ஒருத்தவங்க உப்பு கொடுத்தாங்க. அதுவுமே எனக்கு இன்னும் மனசு வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ரங்கோலி டிசைன்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த டிசைன்ஸ் மட்டும் பார்த்துட்டு திரும்பி நாங்கள் வந்து மூவ் ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து நடந்து வந்துக்கிட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்த பிறகு கோவில் முன்னாடி நின்று கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டு அதன் பிறகு நாங்கள் வீட்டுக்கு மூவ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நடந்து போய்க்கிட்டே இருந்தோம். ஒரு குறிப்பிட்ட தூரம் வரையுமே பஸ்லாம் இன்றைக்கி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. பஸ்லாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேர் வந்து பார்த்துட்டு அப்படியே ஆற்று பாலத்து மேலே நடந்து வந்துகிட்டே இருந்தோம். அங்கே வந்து ரோஸ் செடியும் ஐஸ்கிரீமும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பஸ் ஏறுறதுக்காக. இந்த சிவன் வந்து ருத்ராட்சத்தால் மேக் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப்